வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் ஈவினிங் செஷனில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் 3540 முன்னாடி நாள் க்ளோசிங்கை காட்டிலும் அதிகமாக தான் ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓரளவு இந்த 3500 520 சப்போர்ட் இருக்கும்னு நினச்சிருந்தோம். ஆனால் அது நடக்கலை. தொடர் சரிவை கொடுத்து 3460 வரைக்கும் வந்திருக்கு. முன்னாடி நாள் லோவை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. ஆனால் மார்க்கெட் வந்து முன்னாடி நாளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகலை. இந்த 3510 500 இடத்துல நின்றுட்டுருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங் இடமா இந்த கான்ட்ராக்டில் அமையுது. நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும், இந்த கான்ட்ராக்டில் ஆக்டிவாக ட்ரேட் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த 3520 ஒரு ஆள் செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப கீழே வர மாட்டேங்குது. லோ படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த 3500 520 இந்த லெவலில் இருந்து ஒன்று மிகப்பெரிய ட்ராப் இருக்கலாம், இல்லை மார்க்கெட் ரிக்கவர் ஆகி இந்த கான்ட்ராக்ட் வந்து ஓரளவு புல்லிஷாக க்ரூட் ஆயிலுக்கு மாறலாம். சரி, இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ ஒரு ட்ரெண்ட் சேனல் இந்த அப் ட்ரெண்ட் பார்த்து ட்ராக் பண்ணிட்டு போகுது. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் பாத். இன்னொரு ட்ரெண்ட் சேனல் இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. இது ஒரு ட்ரெண்ட் பாத். சரிங்களா? இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எதுக்காக வரைஞ்சிருக்கிறோன்னா, நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம இப்போ செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னா எந்தெந்த இடத்துல டயக்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை வரைஞ்சிருக்கிறோம். சரி, இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 3504. ஸோ இது மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ஒன்று, இந்த ப்ளூ லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வரணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த உடைக்க முடியாமல் திணறி கீழே வரும். இந்த 3520 அப்படின்றது பரவலாக ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டை செல்லிங்க்கு சாதகமாக இருந்து கீழே தள்ளணும். ஸோ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காலையிலேருந்து நேற்று மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறப்ப அப்படி தெரியுது. ஆனால் பையஸுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் மார்க்கெட்டோடைய லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் பார்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் பார்த்து ஃபாலோ ஆகிட்டு வருது. ஸோ அதனால் இந்த வயலட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வர சமயத்தில் இன்னும் அக்ரெசிவாக மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3490 உடச்சிட்டு கீழே வரப்போ கூட நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை, இந்த டயக்னல் சப்போர்ட் லைன்ஸ் இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோசிங், அதாவது இன்றைக்கி ஈவினிங் செஷன் முடிஞ்சோன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் மறுபடியும் 3520க்கு மேலே இருக்க போதா இல்லை 3500 கீழே இருக்க போதா அப்படின்றத வச்சு இந்த கான்ட்ராக்டில் வரப்போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.